அம்மாக்களின் நம்பிக்கையான கோல்ட் வின்னர் 5 குவாலிட்டில வேற ரேஞ்ச். லயன் ஸ்குவாஷ் அசல் பழங்களிலிருந்து தயாரிக்கப்பட்ட ரியல் ஸ்குவாஷ் ஃபுல்லா ஜோரா. இந்த துலாம் ராசிக்காரர்கள் பற்றி ஒரு புத்தகமே எழுதலாம். காரணம் என்ன அப்படின்னா, லைஃப்பில் சனி உச்சமாகின்ற ஒரு ராசினா அது உங்கள் ராசி தாங்க. கும்பத்தையோ மிதனத்தையோ நீங்கள் கூட வச்சுக்கிட்டா வாழ்க்கையில் கோபுரத்துக்கு செல்லலாம். சில பேர் தாங்க நமக்குன்னே எங்கப்பா இருந்த இத்தனை நாள், நீங்களே வேலை செய்யலான்னு நினைச்சாலும் அது கெடுக்கிறதுக்குனே ஒரு 2-3 பேர் இருப்பாங்க. அதுதான் ஒத்து வராத ராசி நான் சொல்றேன். இதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, இவங்களால உங்களுக்கு நன்மை கிடைக்காது, அதுக்கு பதிலாக வேற ஒன்று கிடைக்கும். அப்போ எது ஒத்து வராத ராசி? 3வது நிலராசி அது கன்னி. இந்த கன்னி ராசிக்காரங்க உங்களுக்கு செட் ஆக மாட்டாங்க. இது ஏனென்றால் இதுலயும் வந்து பாத்தீங்கன்னா உத்தர 2-3 நாள் நட்புனாலே கெட்ட நட்பு நல்ல நட்புன்னு ஒன்று கிடையாது சார். நட்புனாலே நல்ல நட்பு தான் அப்படிங்கிற மாதிரி இதுல இவர்கள் இருந்தாலே உங்களுக்கு ஒரு படி மேலதான். ஒருத்தர் ஏதோ ஒன்று சொல்கிறாரு, தம்பி எங்கிட்ட சரி நீ எங்கிட்டே வேலை பாரு அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. சொல்கிறதுக்கு முன்னாடி நான் சொன்னதை யோசிங்க. இந்த கிரைட்டீரியாவில் வருமா என்று யோசிங்க. இல்லைன்னா விட்டுருங்க. உங்களுக்கு ஜென்ம எதிரி யார்? ஷார்ட் சிம்மம். இது உங்களுக்கு செட்டே ஆகாது. ஏன் செட் ஆகாது? திருமண வாழ்க்கை துலாம் ராசிக்காரர்கள் யார் கூட இருந்தால் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். விருச்சிக ராசிக்காரர்களோடு இருந்தால் திருமண வாழ்க்கை ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். இதை மட்டும் மனசில் வச்சுக்கோங்க. அப்படி விருச்சிக ராசிக்காரர்கள் கிடைக்கலன்னா உலகெங்கிலும் இருக்கும் ஐபிசி பக்தி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. துலாம் ராசிக்காரர்களுக்கெல்லாம் சார், இந்த துலாம் ராசிக்காரர்கள் பற்றி ஒரு புத்தகமே எழுதலாம். காரணம் என்ன அப்படின்னா, லைஃப்பில் சனி உச்சமாகின்ற ஒரு ராசினா அது உங்கள் ராசி தாங்க. இந்த கூட்டத்தில் ஒருத்தன் ரொம்ப நல்லவேன்னு சொல்லிட்டான் சார் அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் இந்த துலாம் ராசிக்காரர்களை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, உங்களுக்கு வாழ்க்கையில் ரொம்ப ஸ்லோ அண்ட் ஸ்டெடி வின்ஸ் தி ரேஸ் இந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க சார். நான் யாரை பக்கத்தில் வச்சுட்டா டக்குன்னு முன்னுக்கு வரலாம் என்பது தான் உங்களுடைய பெரிய கேள்வியார். அதை தான் இந்த பதிவில் சொல்ல போகிறேன். இந்தந்த ராசிக்காரங்களை கூட வச்சுக்கோங்க. இந்தந்த ராசிக்காரங்க உங்களுக்கு செட் ஆக மாட்டாங்க. இந்தந்த ராசிக்காரங்க உங்களுக்கு ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருப்பாங்க. இது போன்ற ஒரு டீட்டெயில்டு ஸ்டடி தான் இது. அதற்கு நான் காரணமும் விளக்கமும் கூட சொல்லிடுறேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். இப்போது துலாம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே நீங்கள் ஒரு காற்று ராசி நண்பர்களே. காற்று. ஸோ இப்போ இந்த காற்று தான் உங்களுடைய குணமே அதுதான். காற்றை போல விரிந்த சிந்தனை உடையவர்கள். நான் சொல்லுவோம், நான் ஒரு பதிவில் கூட சொல்லியிருந்தேன், மகாபாரதத்தில் கூட இந்த காற்று பீமன் தான் ரொம்ப, அது காற்றின் மைந்தன். அதே மாதிரி ராமாயணத்தில் பார்த்திங்கன்னா ஆஞ்சநேயர் தான் வந்து வாயுபுத்திரன். ஸோ இந்த காற்றினுடைய மகனாக இருப்பார், ரொம்ப பலசாலியாக இருப்பார். அந்த மாதிரி தான் நீங்கள் விரிந்த சிந்தனையுடையவர்கள். அப்போ துலாம் ராசிக்காரர்கள் ரொம்ப க்ளோஸ். யார்? துலாம் ராசிக்காரனே தான். உங்களுக்கு உங்களை மாதிரியே கேரக்டர் இருக்கவங்க தான் செட் ஆவாங்க. யாரெல்லாம் காற்று ராசின்னு ஐடென்டிஃபை பண்ணும்போது ஒரு 3 ராசி கிடைச்சிது. துலாமே செட் ஆகும், அல்லது கும்பம் செட் ஆகும், அல்லது மிதுனம் செட் ஆகுங்க. ஏன்னா இது 3 காற்று ராசி. இது என்ன லாஜிக்கு? துலாத்துக்கு பார்த்தீங்கன்னா சுவாதி 1, 2, 3, 4 ராகு சாரம் கொடுத்துருக்காரு. ராகு யாருன்னா எதையும் பிரம்மாண்டமாக காற்று நட்சத்திரம். ஸோ கும்பத்தில் பார்த்தீங்கன்னா சதயம் 1, 2, 3, 4 ராகு கொடுத்துருக்காரு. மிதுனத்தில் திருவாதிரை 1, 2, 3, 4 ராகு கொடுத்துருக்காரு. இதான் ஒரு ஆச்சரியமே. என்ன அப்படின்னா, இந்த ராகு சாரம் கொடுத்த நட்சத்திர பரல் கொடுத்த இந்த 3 பேரும் கரெக்டாக உங்களுக்கு மேட்ச் ஆகிறாங்க பாருங்கள். இதுதான் ஆச்சரியம். ஸோ இவர்களை நீங்கள் கூட வச்சுக்கிட்டா, கும்பத்தையோ மிதுனத்தையோ நீங்கள் கூட வச்சுக்கிட்டா வாழ்க்கையில் கோபுரத்துக்கு செல்லலாம். சில பேர் தாங்க நமக்குன்னே எங்கப்பா இருந்தேன் இத்தனை நாள், உங்கள் கூட தானே இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி. இவங்க இந்த 2 பேர் உங்கள் லைஃப்பில் வந்ததுக்கப்புறம் லைஃபே மாறும். இது வரைக்கும் என் பிஸ்னஸ் எப்படி போச்சுன்னு தெரியாது சார், ஆனால் இவங்க வந்ததுக்கப்புறம் என் பிஸ்னஸ் வேறு மாதிரி போகுது. காரணம் என்ன அப்படின்னா, அந்த வைபு உங்களுக்கு செட் ஆகும். இவர்களுடைய எண்ணங்கள். நீங்கள் எதையுமே பிரம்மாண்டமாக யானையை கூட்டிகிட்டு போய் என்ன சார் செய்யலாம்? யானையை கூட்டிகிட்டு போய் திருவிழாக்கெல்லாம் சாமியை கூப்பிட்டு போகலாம். யானையை கூப்பிட்டு போய் வேறு என்னெல்லாம் செய்யலாம். நம்ம கூட்டத்தில் ஒருத்தர் இன்னொரு அட்வைஸ் சொல்லுவார், என்னடி யானைக்கு எவ்வளோ ஹைலைட்ஸ் இருக்குது, இதை போய் சொல்கிறேன். நம்ம டீம்மேட்ஸ் நம்ம கூட மேட்ச் ஆகாமல் இருப்பாங்க, ஆனால் இவங்க பாருங்கள் உங்களை மாதிரியே மேட்ச் ஆவாங்க. நீங்கள் எப்படி யோசிக்கிறீங்களோ பிரம்மாண்டமாக அதே மாதிரியே. அப்போ நீங்கள் மிஸ்ஸே பண்ணக்கூடாத ராசி எது? கும்பம் மிதுனம். அதை மிஸ் பண்ணாதீங்க. ரைட். அடுத்ததாக ஒத்தே வராது. இப்போ நான் சொன்ன மாதிரி நான் ஒரு கான்செப்ட் சொன்னால் அதை அப்படியே தப்பாக புரிஞ்சுக்கிற பார்த்தீங்களா நீங்கள், அப்படிங்கிறது மாதிரி சில பேருக்கு எவ்வளோ சொன்னாலும் அது மேட்ச் ஆகாது. பிஸ்னஸில் கூட பார்த்தீங்கன்னா நண்பர்களே, ஒரு 2 பேர் இருப்பாங்க. இவங்க 2 பேர் பார்த்தீங்கன்னா பயங்கர கஷ்டப்பட்டு பிஸ்னஸ் பண்ணியிருப்பாங்க. வட்டிக்கு கடை வாங்கி அட்டிகை வாங்கி கடைசியாக விற்ற காசு அந்த மாதிரி தான். எவ்வளவோ வந்து கடன் பட்டேன் சார், நான் ஒரு கஷ்டப்பட்டு தான் லோன் போட்டு வாங்கினேன், கடைசியாக இதை விற்றா கூட லோன் அடைக்க முடியாமல் போயிடுச்சு.
எல்லாம் என் நேரம் அப்படிம்பீங்க. அந்த நேரம்ங்கிறது ஏன் அப்படின்னா நம்ம கூட சேர்ந்த ஆட்கள் தான் நண்பர்களே. ஒரு 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 பதிவில் கூட சூப்பர் ஸ்டார் அவர்கள் சொல்லுவார்கள், நான் முன்னுக்கு வந்ததுக்கு காரணம் என்ன அப்படின்னா, என்னுடைய பெற்றோர்கள் அதான் சொல்லுவாங்க, என்னுடைய மனைவி, என் கூட அந்த நேரத்தில் இருந்தவங்க யாரோ அவங்க கொடுத்த மோட்டிவேஷன் எல்லாம் சேர்ந்து தான் ஜெயிக்க வச்சுது. அது அத்தனை உண்மை. உங்களோட சக்ஸஸ்ங்கிறது உங்களோட சக்ஸஸ் கிடையாது. ஏன்னா நீங்கள் உடல் ரீதியாக ஃபிட்டாக இருந்திருக்கீங்க, அதே மாதிரி உங்கள் குடும்பத்தார் சப்போர்ட் உங்களுக்கு கிடச்சிருக்கு, கூட இருக்கிறவங்க உதவி பண்ணியிருக்காங்க. இது எல்லாம் சேர்ந்து தான் நீங்கள் ஜெயிச்சிருக்கீங்க. இந்த கூட இருக்கிறவங்க உங்களை டிஸ்டர்ப் பண்ணி டிஸ்ட்ராக்ட் பண்ணிட்டாங்கன்னா, சாயந்தரம் என்ன ப்ரோக்ராம் இன்றைக்கி சாயந்தரம் வந்து ஒரு பிஸ்னஸ் மீட்டிங் இருக்குன்னு நம்ம போய் அட்டன் பண்ணுறோம். அப்படி சொன்னால் நமக்கு நல்லது நடக்கு, நல்ல ரூட்டில் போகிறோம். சில பேர் நமக்குன்னே வருவாங்க, அதெல்லாம் ஒன்றும் வேண்டானே, ஒரு 2-3 நாள் டூர் போகலாம். நீங்களே வேலை செய்யலான்னு நினச்சாலும் அது கெடுக்கிறதுக்குனே ஒரு 2-3 பேர் இருப்பாங்க. அதுதான் ஒத்து வராத ராசி நான் சொல்கிறேன். இதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, இவங்களால் உங்களுக்கு நன்மை கிடைக்காது, அதுக்கு பதிலாக வேற ஒன்று கிடைக்கும். அப்போது எது ஒத்து வராத ராசி? உங்கள் ராசியிலேருந்து 4, 8, 12 மைண்டில் வச்சுக்கோங்க. சார் எங்களுக்கு எதுக்கு சார் இந்த லாஜிக்கெல்லாம்? ஏனென்றால் இதை நீங்கள் லைஃப் டைம் பார்க்கணும். இந்த வீடியோவை சேவ் கூட பண்ணி வச்சுக்கோங்க. எதற்காக இப்படி சொல்லுகிறேன் என்ற உங்களுக்கு ஒரு கேள்வி வரணும். அந்த கேள்விக்கான பதில் இது. துலாத்துக்கு 4 கூடியவன் யார்? மகரம். மகரம் உங்களுக்கு செட் ஆகாது. ஏன் செட் ஆகாது? ஏனென்றால் காட்டு ராசியாகப்பட்ட உங்களுக்கு ஜென்ம எதிரி நிலராசிகள் தான். ஏனென்றால் காற்று வீசும் பொழுது நிலத்தில் தான் புயல் உருவாகிறது, நிலத்தில் தான் சூறாவளி உருவாகிறது, நிலத்தில் தான் புழுதியை வாரி அடிக்கிறது. மற்றபடி காற்றுனால மற்ற யாருக்கும் ப்ராப்ளமே கிடையாது. அப்போ மகரம் வந்து உங்களுக்கு செட் ஆகாது. அதற்கு காரணம் என்னென்னா, உத்திராடம் 2-3 நாளில் சூரியன் சாரம் கொடுத்துருக்காரு, அதில் நட்சத்திர பரல் கொடுத்துருக்காரு. இது என்ன லாஜிக்கு என்று நீங்கள் பார்க்கலாம். என்ன லாஜிக் என்றால், உங்களுக்கு இந்த சூரியன் பாதகாதிபதிங்க. துலாம் ராசிக்கு 11 கூடிய பாதகாதிபதி சூரியன். அவர் அங்கே இருக்கிறதால நம்ம தலைவன் அங்கே இருக்கான். யார்? உங்கள் பாதகாதிபதி சூரியன் இங்கே மகரத்தில் இருக்கான். அதனால் மகர ராசிக்காரங்க வேண்டாம், நமக்கு செட்டே ஆகாது. அடுத்ததாக இன்னொரு நிலராசி எது? ரிஷபம். அங்கேயும் பாருங்கள், கிருத்திகை 2-3 4 பாதம் சூரியன் சாரம் கொடுத்துருக்கார். ஏன் சூரியன் சாரம் கொடுத்து? சார் நம்ம எதிரி சார், அவன் பேட் பாய். யார்? 11 கூடிய பாதகாதிபதி அவர் வந்து ரிஷபத்தில் சாரம் கொடுத்துருப்பதாலே உங்களுக்கு அவர் செட் ஆகாது. அதனால் வேண்டாம். உங்களுக்கு புரிகிற மாதிரி ரொம்ப ரொம்ப எளிமையாக சொல்லிகிட்டு இருக்கேன், அது புரிஞ்சுக்கோங்க. அடுத்தது 3வது நிலராசி அது கன்னி. இந்த கன்னி ராசிக்காரங்க உங்களுக்கு செட் ஆக மாட்டாங்க. இது ஏனென்றால் இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா உத்தர 2-3 நாள் சூரியன் சாரம் கொடுத்துருக்காரு. அப்போ சூரியன் சாரம் பெற்ற இவங்கெல்லாம் செட் ஆகாது. இதுக்கு இன்னொரு காரணமும் இருக்குது. இது ஒரு காரணம் மட்டும் கிடையாது. உங்களுக்கு என்ன சொன்னேன்? இப்போ நீங்கள் காற்று ராசி என்பதால் நிலம் உங்களுக்கு எதிரின்னு சொன்னேன்ல, நிலம் தான் உங்களுக்கு எதிரி. அப்போ நிலத்துக்குரிய பூமிகாரகன் யார்? ஜோதிட சாஸ்திரத்தில் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அதிபதிகள் உண்டு. அப்போ நிலத்திற்கு அதிபதி யாருன்னா செவ்வாங்க. அப்படி பார்த்தா மகர ராசி தான் உங்களுக்கு செட் ஆகாத முதல் ராசி. அதை எடுத்து பார்க்கும்போது அவிட்டம் 1, 2 யார் கொடுத்துருக்கா? செவ்வாய் சாரம் கொடுத்துருக்காரு. பாருங்களேன் எப்படி மேட்ச் ஆகுது பாருங்கள். இதில் ஒரு ஆச்சரியம், பாதகாதிபதி இருக்கிறதுனால அது செட் ஆகலை, பூமிகாரகன் இருக்கிறதுனால அது செட் ஆகலை. அதே மாதிரி அடுத்ததாக ரிஷபத்தில் பார்த்தீங்கன்னா மிருகசீர்ஷம் 1, 2 செவ்வாய் இருக்கார். அதே மாதிரி கன்னி எடுத்து பார்த்தீங்கன்னா அதில் சித்திரை 1, 2 செவ்வாய் இருக்கார். செவ்வாய் இருக்கிறதுனால என்ன நீங்கள் கேட்கக்கூடாது, செவ்வாய் பூமிகாரகன் என்பதால் மேட்ச் ஆகலை. இது கரெக்டாக இந்த லாஜிக் மேட்ச் ஆகிறது தான் இதில் ஆச்சரியமே. எதுக்கு? காற்றுக்கு நிலம் எதிரி என்பதால். சரி அதெல்லாம் விடுங்க சார், நம்ம என்ன டெக்னிக்கலாக பார்த்து என்ன சார் செய்ய போகிறோம்? நமக்கு பொதுவாக சொல்லுங்கள் சார், நமக்கு யார் சார் செட் ஆக மாட்டாங்க? மகரம் வேண்டாம், ரிஷபம் வேண்டாம், கன்னி வேண்டாம். இவங்க 3 பேரும் நமக்கு வேண்டாம், அவ்வளோதான். ரைட். நெக்ஸ்ட்டு மிகவும் க்ளோஸான ஃப்ரெண்ட்ஸ் யார்? நண்பேண்டா அப்படிம்பாங்க. இந்த நண்பேண்டா யார்? உங்களோட நண்பேண்டா. ஸோ இப்போது நட்புனாலே கெட்ட நட்பு நல்ல நட்புன்னு ஒன்று கிடையாது சார். நட்புனாலே நல்ல நட்பு தான் அப்படிங்கிற மாதிரி இதில் இவர்கள் இருந்தாலே உங்களுக்கு ஒரு படி மேலே தான். அது என்னமோ தெரில சார். என் நண்பன், ஒரு நண்பன் இருந்தால் ஒரு நண்பன், உன் நண்பன் யார் என்று கூறு, நீ யார் என்று அதெல்லாம் சொன்னாங்க. எங்கே சார், என் வாழ்க்கையில் அப்படி ஒரு நண்பனை தான் தேடிட்டுருக்கேன். அதாவது அப்படி ஒரு நண்பன் என் வாழ்க்கையில் கிடைக்கும். நீங்கள் தேடினதெல்லாம் நம்மளுடைய எதிரி டீமாக போய் தேடிட்டு இருக்கீங்க. அதனால தான் உங்களுக்கு கிடைக்கல. உங்களுக்கு செட் ஆகிற நட்பு ராசி நான் சொல்கிறேன் பாருங்கள், இவங்க தான் உங்களுக்கு செட் ஆகும். ஒரு காரில் போயிட்டுருக்கீங்க, ஒருத்தர் ஏதோ ஒன்று சொல்கிறாரு, தம்பி எங்கிட்ட சரி நீ எங்கிட்டே வேலை பாரு அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. சொல்கிறதுக்கு முன்னாடி நான் சொன்னதை யோசிங்க. இந்த க்ரைட்டீரியாவில் வருமா என்று யோசிங்க. இல்லைன்னா விட்டுருங்க. புதுசாக ஒருத்தருக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறீங்க. நம்ம இந்த வெண்டாரை மாற்றிட்டு இந்த வெண்டாரை எடுத்துக்கலாம். இனிமேல் வந்து நம்ம கம்பெனிக்கு இவங்கள்ட்ட ப்ராடக்ட்ஸ் வாங்கிக்கலாம். நீங்கள் ஒரு முடிவு எடுக்கிறீங்களா? டக்குன்னு நீங்கள் என்ன பண்ணணும், நான் சொல்கிற இந்த க்ரைட்டீரியா வருதான்னு பார்க்கணும். வந்தால் ப்ரொசீட் பண்ணலாம், இல்லைன்னா வேண்டாம்.
ரைட்டா? அப்போது ஒத்து வருகின்ற நட்பு ராசிகள் எது? இப்போது காற்றுக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு யார்? நீர். ஏன் நீர்? ஏனென்றால் காற்று எப்போ ஜில் ஆகும் சொல்லுங்கள்? காற்று எப்போ ஜில் ஆகும்னா தண்ணீர் படும்போது ஜில் ஆகும். அதான் வந்து மழை மேகம், மாய்ஸ்சர் இதெல்லாம் நம்ம சொல்கிறோம். அப்போ இந்த தண்ணீர் ராசி உங்களுக்கு ரொம்ப க்ளோஸ். யார் தண்ணீர் ராசின்னு பார்த்தா நம்ம இமீடியட்டாக நமக்கு சொல்லணும். விருச்சிகம் தண்ணீர் ராசி, மீனம் தண்ணீர் ராசி, கடகம் தண்ணீர் ராசி. இது மூன்றுமே நீர் ராசி. ஆகியனால நம்ம ஃப்ரெண்ட்ஸ் யார்? விருச்சிகன் நம்ம ஃப்ரெண்ட், மீனம் நம்ம ஃப்ரெண்ட், கடகம் நம்ம ஃப்ரெண்ட். ஃப்ரெண்ட்ஸ் லிஸ்ட்டில் இவங்க யாராவது இருந்தாங்கன்னா இவங்களை ஃப்ரெண்ட்ஸ் லிஸ்ட்டில் வச்சுக்கோங்க. மற்றபடி இந்த நான் சொன்னேன்ல ஃபஸ்ட்டு ஒரு கான்செப்ட், நிலராசி அன்ஃப்ரெண்ட் பண்ணிவிடுங்க அல்லது அன்ஃபாலோ பண்ணிடுங்க. உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறேன். அப்படி மூஞ்சிங்கன்னா சொல்ல முடியாது சார், அதனால தான் சொன்னேன் அன்ஃபாலோ பண்ணிடுங்க, பிரச்சனையே இல்லை. இப்போது இது என்ன லாஜிக்கு குருஜி? நீங்கள் சொல்லுங்கள், லாஜிக் சொல்லுங்கள். என்ன நிறைய பேர் கேட்குறீங்க. லாஜிக்கோடு சொல்கிறேன், ஏன்னா அது லைஃப் டைம் நீங்கள் பார்க்கணுங்கிறதுக்காக. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அந்த ராசிக்குள்ளே பார்த்தீங்கன்னா விசாகம் 4ல் குரு இருக்கார். இந்த குரு இருப்பதால் உங்களுக்கு அவர் ரொம்ப க்ளோஸாக இருக்காங்க. காரணம், குரு என்பதை ஜோதிட சாஸ்திரம் நீராக கருதுகிறது. அதற்கு நிறைய காரணம் இருக்குது, அது தனி பதிவில் பார்க்கலாம். இப்போ ஒரு அடுத்த ஜென்ரேஷனை உருவாக்குற ஒரு பெரிய ப்ராசஸில் குருனா புத்திரகாரகன், அதில் இந்த குரு தான் வந்து புத்திரனை கொடுக்கக்கூடியவராக நீர் அப்படிங்கிற விஷயத்துக்கு அதிபதியாக இருக்கிறார். அதெல்லாம் பெரிய கான்செப்ட். நீங்கள் சுக்கிரன் என்பதால், நீங்கள் தான் வந்து கலத்திரக்காரகனுடைய ராசி என்பதால், உங்களுக்கு வந்து இந்த குருவினுடைய சம்பந்தம் ஏற்படும் போது தான் குழந்தை கிடைக்கும் என்பதால், அதெல்லாம் வேறு சாப்டர். நான் சொல்கிறது மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ விருச்சிகத்தில் விசாக 4 இருப்பதால் உங்களுக்கு அது செட் ஆகும். மீனத்தில் புரட்டாதி 4 இருப்பதால் அது உங்களுக்கு செட் ஆகும். கடகத்தில் புனர்பூசம் 4 இருப்பதால் உங்களுக்கு அது செட் ஆகும். அவ்வளவுதான். ஸோ குரு யாருங்கிற கேள்வி இப்போ வேண்டாம், அது அப்புறம் பேசலாம், அது பெரிய டாபிக். ஸோ இப்போ அடுத்ததாக உங்களுக்கு ஜென்ம எதிரி யார்? துலாத்துக்கு ஜென்ம எதிரி ஷார்ட் சிம்மம். இது உங்களுக்கு செட்டே ஆகாது. ஏன் செட் ஆகாது? இவன் தான் 11 பாதகாதிபதி சூரியனுடைய ராசி. இந்த சூரியன் உங்களுக்கு செட் ஆக மாட்டார். அடுத்ததாக மேஷம் உங்களுக்கு செட் ஆகாது. ஏன் செட் ஆகாது? ஏனென்றால் இந்த மேஷம் சூரியன் உச்சமடையும் ராசி. சூரியன் ரொம்ப ஹாப்பியாக இருக்கிற ராசி. அதனால் அவர் நமக்கு செட் ஆக மாட்டார். அடுத்ததாக திருமண வாழ்க்கை துலாம் ராசிக்காரர்கள் யார் கூட இருந்தால் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் என்றால் விருச்சிக ராசிக்காரர்களோடு இருந்தால் திருமண வாழ்க்கை ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். இதை மட்டும் மனசில் வச்சுக்கோங்க. அப்படி விருச்சிக ராசிக்காரர்கள் கிடைக்கலன்னா கடகராசி உங்களுக்கு செட் ஆகும். ஒரு வரியில் சொல்கிறேன், ஒரே ஒரு பேராகிராஃப், இதை மைண்டில் வச்சுக்கோங்க. இந்த வீடியோவோட எண்டு தான் என்னவென்றால், துலாம் ராசிக்காரர்களுக்கு மிகவும் ஒத்து வரும் ராசிகள் 3 ராசிகளாக சொல்லலாம். நீங்கள் காற்று ராசி என்பதால் உங்களுக்கு கும்பமும் மிதுனமும் துலாமுமே செட் ஆகும். ரைட். உங்களுக்கு மிகவும் ஒத்து வராத ராசிகள் உங்களுக்கு மகரமும் ரிஷபமும் கன்னியும் உங்களுக்கு ஒத்தே வராது. ஏனென்றால் காற்றுக்கு நிலம் எதிரி என்பதால் இந்த நிலராசிகள் செட் ஆகலை. அதே மாதிரி மிகவும் க்ளோஸான ஃப்ரெண்ட்ஷிப் ராசி என்ன எது? நட்பு ராசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீர் ராசிகள் உங்களுக்கு செட் ஆவதால் விருச்சிகமும் மீனமும் கடகமும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்க. எது ஜென்ம எதிரி என்றால் உங்களோட ஜென்ம எதிரி பாதகாதிபதி சிம்மம். இது சிம்ம ராசி. உங்களுக்கு ரொம்ப திருமண வாழ்க்கை இவங்களை கல்யாணம் பண்ணிட்டால் நான் லைஃப் நல்லாயிருக்கும். யார்? விருச்சிக ராசி, கடக ராசி. இது தாங்க உங்கள் லைஃபு. இப்போது நீங்கள் சொன்ன பாதகாதிபதி தான் சார் என் ஒய்ஃபு. ஐயோ சார், நீங்கள் சொன்னீங்கல்ல ஒரு லிஸ்ட்டு, நான் ஒருத்தருக்கு வேலை கொடுப்பேன் அப்படின்னு. நான் ஒருத்தனை வேலை கொடுத்தேன்ல சார், அவனும் இதே லிஸ்ட்டு தான் சார், இந்த நெகட்டிவ் லிஸ்ட்டு தான் சார். மாட்டிக்கிட்டீங்க பங்கு அப்படிங்கிற மாதிரி தான் சில பேர்கிட்ட நம்ம நினச்சாலும் அது செட்டப்பை மாற்ற முடியாது. கல்யாணத்துக்கு இல்லைன்னு சொல்ல முடியுமா? இல்லை இத்தனை வருஷமாக வேலை பார்த்தவரை அனுப்ப முடியுமா? ஒன்றும் பண்ண முடியாது, வாழ்ந்து தான் ஆகணும். அப்போது நம்ம இவங்களோட எப்படி வாழ போகிறோம், என்ன பண்ணி எதை செஞ்சால் இவங்களோட அனுசரித்து வாழலாம். ஏன்னா நமக்கு லக்கும் தேவை, நம்ம கம்பெனிக்கு முன்னேற்றம் தேவை. ஸோ இவர்கள் பதவியில் இருக்கட்டும், ஆனாலும் சில விஷயங்களை எப்படி நடத்தலாம் போன்ற அறிவுரைகளும் வேண்டும். அதுக்கு நீங்கள் என்ன செய்யணும்? ஒன்று கீழே போய்ட்டுருக்கு, இந்த 2 நம்பரை கூப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு கைடன்ஸ் தரத்துக்கு நான் காத்திருக்கிறேன். உண்மையை சொன்னால் நம்ப மாட்டீங்க. ஒரு நாளைக்கு 1000 கால் கம்மியாக வந்தால் அது அதிசயம். அத்தனை பேர் உலகில் தேடுகிறார்கள். காரணம் என்னவென்றால் தெளிவான விளக்கம் எல்லாருக்கும் தேவை என்பதால் தான் ஐபிசி பக்தி அவங்க சூஸ் பண்ணுறாங்க. உண்மை அதுதான். ஸோ அவ்வகையில் டக்கல் முறைப்படி கூட நீங்கள் என்னோட பேசலாம். ப்ரிஃபரபிளி நீங்கள் டக்கல் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. உடனடியாக என்னோட கனெக்ட் பண்ணுவாங்க. இந்த ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா ஒரு QR கோடு ஒன்று ரன் ஆகிட்டு இருக்கும். அது டிவியில் பார்த்தாலும் சரி, மொபைலில் பார்த்தாலும் சரி, அதை நீங்கள் ஸ்கேன் பண்ணிக்கிட்டிங்கன்னா ஐபிசி வாட்ஸ்அப் சேனலோட கனெக்ட் ஆகும். என்னுடைய பதிவுகள் உங்களுக்கு தொடர்ந்து கிடைக்கும். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.
உருவமும் கிரீட முடியும் பொட்டு நுதலும் கனக குண்டலமும் அருள் மாறி பொழியும் ஈராறு விழியும் மாமேவு செம்பவள வாய்மந்த காசமும் மாலையணியும் கழுத்தும் வாகு கேயூரமும் ஈராறு புயமும் கையும் வடிவேலும் அபயகரமும். அம்மாக்களின் நம்பிக்கையான கோல்ட் வின்னர் 5 குவாலிட்டில வேற ரேஞ்ச். லயன் ஸ்குவாஷ் அசல் பழங்களிலிருந்து தயாரிக்கப்பட்ட ரியல் ஸ்குவாஷ். ஃபுல்லா ஜோரா.